ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். கடந்த நாளெல்லாம் தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட தன்னுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாவரும் கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆராதனை நாங்கள் தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் என்னோடு கூட சென்று ஜெபிங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எங்கள் எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு வந்து சேர்த்ததற்காய் உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத வல்லவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வரப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இடத்திலே கர்த்தர் ஒருமனப்பாட்டை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இருளின் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நீங்க ஒருவரை ஆளுகை செய்யுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு பரியந்த உங்களுடைய மகிமையுள்ள பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் ஒரு துதியின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக, உங்களுடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவரை நாங்கள் உயிரோடு இருக்கிற நாங்கள் உயிருள்ளவர்களாய் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வானத்துக்கு நேராக உங்களை கைகளை உயர்த்தி நன்றியுள்ள இதயத்தோடு அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். 6 நாட்களாய் நாங்கள் எங்களுக்காய் ஓடிவிட்டோம், எல்லா காரியங்களையும் எங்களுக்காக செய்து விட்டோம். இந்த பரிசுத்த ஓய்வினால் அது தேவனுடையது. அவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு நாங்கள் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கின் தேவன் அவர் பயபக்திக்குள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுவீர்களானால் தேவன் உங்களை நிச்சயமாய் அசட்டை பண்ணுவார். யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் முழு இதயத்தோடு தேவனை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விருதாவாய் உம்மை சேவிக்கவில்லை தகப்பனே, ஏனோ தானோ இந்த இடத்தை நாங்கள் கூடி வரவில்லையப்பா. உடைய முகத்தை கேட்கும்படியா என்னுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. உடைய பிரசன்னங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபிஷேகிங்க ஆண்டவரே, அபிஷேகிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறி போகும், காலங்கள் மாறி போகும். அவரோ நேற்றும் இன்றும் அவர் என்றும் அவர் மாறாதவராய் வேதம் சொல்லுகிறது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அவர் 7 குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன். அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேணுமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தடைகளை உடைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். விடுதலை நாயகனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெற்றி நடை போட வைக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உற்சாகமாய் கரங்களை தட்டி கொண்டாட்ட வேண்டும். பாடலை பாடுவோம். கொண்டாட்டமே என்
கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரை இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவரை இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவாதி தேவன் தினம்தோறும் தங்குகிற தேவாலயம் நாங்கள் ஹல்லேலூயா தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் ஹல்லேலூயா தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து நீங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா அவமானங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் ஹல்லேலூயா தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையும் பயங்கரம் உள்ள கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் தேவாதி தேவன் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற தேவன் அவர் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா அவர் பரிசுத்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் ஹல்லேலூயா பரிசுத்தம் இல்லாமல் அவர் யாரும் தரிசிக்க முடியாது தகப்பனே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க நீங்க நல்லவர் அப்பா எத்தனை மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் அப்பா ஒருவரும் உம்மை போல நல்லவர் இந்த உலகத்தில் இல்லை கர்த்தாவே ஹல்லேலூயா அவர்களுக்கு போதுமான தேவன் அவர் எங்களை கைவிடாத தேவன்
தேவன். ஹalleluya. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹalleluya, ஹalleluya. துதிக்கிற நேரம் நீங்க தூங்கிக் கொண்டு இருப்பீர்களானால் ஓ நிச்சயமாய் சத்துரு ஜெயம் எடுப்பான். ஹalleluya. ஓ ஹalleluya. துதிங்க துதிங்க. ஹalleluya. வாய்களை திறந்து துதிங்க. ஓ ஷகாந்தா லமாமா ரஹாந்தே ரிபாகாதா லமா. என் தேவனே, ஓ ஹalleluya பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. ஓ இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நான் ஆராதிக்கிற என் இயேசு பெரியவர் அவர். ஹalleluya. சொல்லுங்க, என் இயேசு பெரியவர் அவர். ஹalleluya, ஹalleluya. என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் என்னுடைய தேவைகளை பார்க்கிலும் என் இயேசு பெரியவர். ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. நீங்கள் அவரை சாதாரணமானவர் நீங்க சிந்தித்தால் நீங்கள் சாதாரணமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். அவரை அசாதாரணமான தேவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீங்கள் ஸ்தோத்திரிப்பீர்களானால் ஏக அப்பாற்பட்ட அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. என் தகப்பனே, ஓ ஷபாபா ரஹாந்தே லிமஹாந்தலவா. தேவனுடைய ஆளுகை வருவதாக, தேவனுடைய ஆளுகைகள் மத்தியிலே இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக மூடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப வீடு ஜெபிக்கிற வீடாய், துதிக்கிற வீடாய், ஆராதிக்கிற வீடாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. thank you lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. ரகாந்தே ஷகந்தல மாமா. என் தேவனே, ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாதாண்டவரே, முழங்கால் அளவு போதாதாண்டவரே, இடுப்பு அளவு போதாதாண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே நான் நீந்தி நீந்தி மூழ்கணும். ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்திலே நீங்க நீந்தி இருக்கும்போது சகல சத்துருடைய கிரியைகளை நீங்கள் ஈஸியாய் ஜெயமெடுப்பீர்கள். ஹalleluya. அவர் ஜெயமெடுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஷபாபா. சொல்லுங்க, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை கர்த்தாவே, தோல்வி இல்லை கர்த்தாவே. ஓ ஜெயமெடுத்த தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எஜமானனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல் ரோயி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வனாந்தரத்திலே ஒன்றுமே இல்லாத வறட்சியான சூழ்நிலையிலே ஆகார் தேவனை காண்கிற தேவனாய் கண்டால். ஹalleluya. எஜமானனே, நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஹalleluya. என் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே பாரங்களை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே, கவலைகளை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஷகதா ராமா மாமா, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. அந்த ஆபிரகாமுக்கு தேவையான ஆட்டுக்குட்டி ஓ தேவனாலே பார்த்துக் கொள்ளப்பட்டது. அவர் யெகோவா ஈர், ஒரு உங்களை பார்த்துக் கொள்ளுவார். ஹalleluya. அவர் யெகோவா ராஃபா, உங்களை சுகம் தருகிற தேவன். அவர் யெகோவா ஷம்மா, உங்களை தனியாக விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. என் தகப்பனே, ஓ ராபா ஷகதல பகதலமா ரிமாந்தல பகதலமா. என் தேவனே, என் தேவனே அப்பா, என் தகப்பனே. ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிபட்டு வணங்கின தெய்வமே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் முற்பிதாக்கள் உம்மை தேடினார்கள் ஆண்டவரே, தேடின அவர்களை நீர் கைவிடவில்லை கர்த்தாவே. நானும் கூட உம்மை தேடுகிறேன் அப்பா. ஹalleluya. நீங்கள் அவரை நோக்கி பார்த்த உங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஜெப வீட்டுக்குள் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. ஹalleluya. உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த நினைக்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. நாங்கள் உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் நான் வெட்கப்படுவோம். கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. ஒரு தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. நன்றி அப்பா. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, 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 வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே,
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றி ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றி ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உங்களை நிரப்பத்தக்கதாக நன்றி தகப்பனே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஒரு மனதோடு பாருங்கள், ஒரு மனதோடு பாருங்கள். மகிமையாய் எழுந்தருளுகிறவராய் இருக்கிறவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்யணும் என்றால் நீங்கள் அறிக்கையிடும் போதுதான் அந்த விசுவாச அறிக்கை முக்கியமாக இருக்கிறது. கர்த்தரின் மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும், இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிற, உனக்கு விரோதமாய் எழும்புபவன் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புபவன் பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை குற்றப்படுத்துவா, குற்றப்படுத்துவா. இயேசுவின் நாமத்தினால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வார்த்தைகளும் இப்பொழுது சுட்டரிக்கப்படுகின்றன. தேவனின் அக்கினி அனலை விளக்கும். எல்லா வார்த்தைகளும் சுட்டரிக்கப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தினால் நீ கம்பீரமாய் கர்த்தரை துதி. கர்த்தரை உயர்த்துகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் பார்க்கத்தக்கதாக செய்வார். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லும் போதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார், நன்மைகளை செய்வார். தேவ பிரசன்னத்தில் நிற்கிறதுதான் முக்கியம். தேவ பிரசன்னத்தில் நிற்காட்டி பிசாசுகளை வஞ்சித்து விடுவான், மனிதர்கள் வஞ்சித்து விடுவார்கள். தேவ பிரசன்னத்தினால் Thank you Holy Spirit of the mighty God. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கரங்களை உயர்த்தி, கரங்களை வானத்துக்கு நேராக இறங்கி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. நீங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். இந்த பிரசன்னத்தில் நிற்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் உயர்த்துகிற நேரமாக இருக்கிறது. உங்கள் கொம்பை, உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துகிற நேரமாக இருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே ஆளுகை செய்யட்டும். எந்த நேரமோ சந்தனமந்துரமந்துரா தேவன் உயர்த்துகிற நேரம், தேவன் உயர்த்துகிற நேரம், தேவன் ஆசீர்வதிக்கிற நேரம், தேவன் பயன்படுத்துகிற நேரம், தேவன் கிரியை செய்கிற நேரம். தேவ ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க. யார் யாருக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. தேவ ஆவியானவர் இடைப்படுங்க. தேவ பிரசன்னத்தை நான் நிரப்புங்க. தேவ மகிமை நான் நிரப்புங்க. தேவ கிருபை நான் நிரப்புங்க. தேவ ஆசீர்வாதத்தை நான் நிரப்புங்க. தேவ வல்லமையின் ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். ஒரு காற்றை அனுப்புங்க ராஜா, ஒரு காற்றை அனுப்புங்க இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரிகைகள் அழிக்கப்படும். உங்களை தாறுமாறாய் பேசுகிற நாவுகளை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சுட்டி காண்பிக்கிற விரல்கள் அதெல்லாம் முடங்கப்படும்.
கர்த்தர் உயர்த்துவார். நீங்க விசுவாசம்தான் முக்கியம். விசுவாசத்தோடு காலை எடுத்து வையுங்கள். அப்போ பாருங்க என்ன காரியம். யோர்தான் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்தால் அந்த காலை நீங்கள் எடுத்து வைக்கும் போது அதை பின்னிட்டு போகு. கொந்தளிப்பை பார்த்து பயந்து போயிடாதீர்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போயிடாதீர்கள். மனுஷர்களின் வார்த்தைகளை பார்த்து பயந்து போயிடாதீர்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற விசுவாச சந்ததியாய் செயல்பட வேண்டும், செயல்பட வேண்டும், நடக்க வேண்டும். கர்த்தருக்குள் எண்ணம் நீங்கள் பலப்பட வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். உடைந்து போன இருதயம் ஆண்டவர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். உடைந்து போன இருதயம் ஆண்டவர் இருதயத்தை மகிழ்ச்சியினாலும் வல்லமையினாலும் மன மகிழ்ச்சியினாலும் நிரப்ப தேவ ஆவியானவர் உன்னை ஊற்றுவார், உன்னை நிரப்புவார். நிரப்ப வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஆனால் கர்த்தரை நோக்கி நீ எப்பொழுதும் என் கொம்பை உயர்த்தினீ, கொம்பை உயர்த்தினீ, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்துட்டார். இந்த நன்னாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை நீரும் பிரசன்னத்தினால் மூடியிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தேவனின் பிரசன்னத்தில் மூடியிருப்பதுதான் அது பாக்கியமாயிருக்கிறது. ஆண்டவரே, நீர் உலாவுகிறீர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அப்பா, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். என்ன தேவை என்பதை நீர் நன்றாய் அறிந்தவர். வார்த்தை பரத்திலிருந்து வருவதாக எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் இருதயங்கள் ஆயத்தப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உம் வார்த்தை பேசட்டும். நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடந்து பலப்படவும் சுகப்படவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of the Jesus Christ, I greet you and I welcome you. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். And our God is a God who does not change yesterday, today and tomorrow. அதை அடிக்கடி சொல்லுவேன். Keep on telling that several times. ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். Because he is a true God. ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார் என்றால் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். And you also need to know, if God has given you a word, he is totally capable of fulfilling it. அவர் மாறாதவர். He is a God who does not change. அவரின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And we need to understand his marvelous things. தேவனுடைய மகத்துவங்களை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். And the children of God should understand the marvelous things which the God does. அதை அறிந்தால்தான் துதிக்காமல் இருக்க முடியாது, ஆராதிக்க அமல் இருக்க முடியாது, ஜெபிக்க அமல் இருக்க முடியாது, தேவ வசனத்தை தியானிக்காமல் இருக்க முடியாது. And only when we understand his marvelous things, that's when we can never stop worshiping him. That's when we can never praise him. That's when we can never stop doing or meditating his word. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை நமக்காக வைத்திருந்தால் அதை நாம் அனுபவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். And if God has created things for us, we need to use them. We need to also make use of several things which he has kept for us. வெள்ளிக்கிழமை ஆண்டவரின் வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தோம். On Friday we meditated on the God's word in deepest manner. அது துவக்கமாயிருக்கிறது. It was the beginning. அது போக 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 எல்லாரும் தேவ வசனத்தை போதிக்கிறவர்களாய் புத்திரர்களாய் மாறுவார்கள். And when we continuously do that and meditate on it, what will happen is that the children of God will be able to
to preach His word to others. அவர் தேவன் வார்த்தையை சொல்லும் போதுதான் இருதயம் மாறும். And only when we tell the God's word, that's when the hearts will change. தேவனின் வார்த்தை தான் செயல்படுகிறதாய் இருக்கிறது. And it is only the God's word that does things. அப்போ தேவனுடைய மகத்துவத்தை நாம் இன்று பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும். And then what we need to know is that we need to understand His marvelous things and research about the marvelous things He does. எப்படிப்பட்டவர், எங்களுக்காக எப்படி செயல்படுகிற மகத்துவமான தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And we need to know the God who does greater things and marvelous things. தேவையில்லாத சிந்தைகளை எங்கள் பக்கத்திலே அனுமதிக்க கூடாது. We should never even allow the unwanted thoughts even next to us. குப்பைகள் இருக்கிற இடத்தில் குப்பைகள் இருக்க வேண்டும். And only the places where the dust or dirt has to be, that's where the dirt has to be. நாம் பரிசுத்த கூட்டமாய் இருக்கிறோம். And we are the holy people. தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். And we are the children of God. அப்போ தேவனின் பிள்ளைகள் தேவனின் வசனத்தில் தேறினவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And because we are the children of God, we also need to understand the God's word, know the word of the God, and we should be excelling in those things. எப்படி தேவன் பயங்கரமாய் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், நம் காரியத்திலே எவ்வளவு அக்கறையாய் மகத்துவத்தை காண்பிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we also need to understand the way the God fights our fight for us so that we can see the victory. 1 தீமோத்தேயு, Let's turn our Bibles to 1 Timothy முதலாவது அதிகாரம். chapter 1. எல்லாரும் எடுப்போம். 1 தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் 17வது வசனம். And the verse 17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். To the King of ages, immortal, invisible, the only God, be honor and glory forever and ever. Amen. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிதரிசனம் உள்ள ராஜாவாய் இருக்கிறார். He is a king who is immortal, invisible, and the only God. அவரே ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார். And He is the only God who has wisdom. வேற ஒரு தெய்வமும் இல்லை இந்த உலகத்துல. There is no other God which has wisdom in this world. அவர்தான் மெய்யான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். And that's why we are worshipping a true God. அப்போ நாம் எப்படி உணர்ச்சி காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? And then we need to understand how our things should be for what we are doing. அவர் ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்து காரியங்களை செய்கிறார் என்ற அந்த உணர்ச்சி வேண்டும். And we need to understand, have the feeling that He is a God who does things in a wise way, and He is also the one who does marvelous things. அவரின் மகிமை மாறாததாய் இருக்கிறது. And His glory is never அது changing. சதா காலங்களிலும் இருக்கிறது. And its glory will be there forever in eternal life. தேவ பிள்ளைகள் இந்த இடத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. And when the children of God worship in this place, we need to understand His glory is covering us. அது மேகத்தை போல நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த நம் கண்கள் துறந்தாதான் அந்த மேகத்தை காண முடியும். And the glory is covering us like the cloud above us, and our eyes should be able to see it only when we have the real eyes to see them. அது தேவனுடைய மகத்துவமாய் இருக்கிறது. And that is the mightiness of the God. சங்கீதக்காரன் 29வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 29. The psalmist says like this. 29வது சங்கீதம் எல்லாரும் எடுப்போம். வேத வசனங்களை எல்லாரும் புரட்ட வேண்டும். 2வது வசனம். And let's read verse 2 from Psalms 29. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Ascribe to the Lord the glory due His name. Worship the Lord in the splendor of holiness. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும். We need to ascribe and give the glory
to the name of the Lord. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். And we need to go to him because he is a God who has splendor of holiness, and for that we need to also be holy. அப்போ நாம் ஜாக்கிரதையாய் கவனமாய் செயல்பட வேண்டும். And then what we have to do is that we have to be careful and do things in a cautious way. அவர் மகிமையின் தேவன். He is a God of glory. மகிமையை பொழிந்தருளுகிற தேவன். And he is the God who showers his glory upon us. பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவன். And he is also the God who makes us holy. ஏதோ தானோ ஒன்று நாம் ஆராதிக்க கூடாது. And we should never worship as if we do like others. மற்றவர்களை போல பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்து ஆராதிக்க கூடாது. We should never worship because someone is there around us, and for that we should not worship in a different way. தேவனின் மகிமையினால் நிறைந்து தேவன் எப்படி மகத்துவம் உள்ளவர் என்று நினைத்து நாம் உயிரோடு அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். And we need to worship him not just because of the people that are around us, but we need to worship from too deep within our heart, from all our spirit. We have to worship because he is the one who fills us with glory. அப்போ தேவனுடைய மகத்துவங்களை நாம் உள்ளான காரியங்களை நாம் அங்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And then we would be able to understand and look at the things that gives us true and deeper meaning about the things of the Lord. அங்கு கொலோசியர், Let's turn our Bibles to Colossians 2வது அதிகாரம். chapter 2. கொலோசியர் 2வது அதிகாரம். Chapter 2. Colossians, the letter of Paul to the Colossians, chapter 2. 9வது 10வது வசனம் எல்லாரும் எடுப்போம். And let's read verse 9 and 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். For in him the whole fullness of deity dwells bodily, and you have been filled in him who is the head of all rule and authority. தேவனின் பரிபூரணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரத்துக்குள் இருந்தது. And here we see the whole fullness and the day of deity dwelt in that body. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணனானவர்களாய் இருக்கிறீர்கள். And it also says that you becomes complete because he is the one who fills you with his deity, with his rule and authority in you. உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கின்றது. You need to understand you also have a mightiness in you. தேவனின் வல்லமை இருக்கிறது. The Lord's mightiness is in you. நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். And you need to use that mightiness. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். You need to go against the Satan, so then he will run away from you. உங்களுக்கு விரோதமாய் வரும்போது உங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை மகத்துவங்களை நினைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். And when you are having the God's word in you, the mightiness in you, the things that are rising up against you, they will run away from you. அது ஞானத்தின் தேவனின் ஞானத்தின்படி செயல்பட வேண்டும். And you need to do it with the prudence which the God gives. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். Let's turn our Bibles to the letter of Acts chapter 2. 11வது வசனம். Chapter 2 and verse 11. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 11வது வசனம். Both Jews and proselytes, Cretans and Arabians, we hear them telling in our tongues the mighty works of God. நாம் அவர்களின் பாஷைகளிலே அந்த பெந்தெக்கோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்த நாளிலே கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொல்லுகிறார்கள். And here we see the people are saying that there are other people with different tongues, like we see here. They are saying the mightiness, the mighty works of God when the
when the Holy Spirit was showered upon them on the day of the Pentecost. அப்போ நாம் என்ன புரியணும்? தேவ ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசும்போது நீங்க மகத்துவங்களை தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். You need to understand that when you speak in tongues and worship him, you need to understand that you are speaking the mighty works of the God when you speak in tongues. அப்போ அந்நிய பாஷைகளை பேச 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 தேவனின் மகத்துவங்களை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். And as you keep on speaking the tongues of the Spirit, what you are doing is that you are speaking the mighty works of the God. சில பேர் அந்நிய பாஷைகளை அனுமதிக்க மாட்டார்கள். Sometimes some people does not allow tongues in them. அங்கு பரிசுத்த ஆவியானவரை அனுமதிக்க மாட்டார்கள் சபையிலே. And sometimes they do not allow the Holy Spirit to also enter in their temple. ஆனால் சத்தியத்தை அவர்கள் போதிப்பார்கள். But what they do is that they still preach the truth. அங்கு அறகுறதான் எல்லாமாயிருக்கு. But there what we need to understand that it is only half truth that they are doing. தேவனின் வார்த்தை முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் முக்கியம், வரங்களும் முக்கியமாயிருக்கிறது. You need to understand it is important that Holy Spirit is there. It is also the gifts of the Holy Spirit that needs to be in you. தேவனுடைய மகத்துவங்களை தேவ பிள்ளைகள் பேசணும். And God's children should always speak about the mighty works of the God. நீங்கள் தனிமையாய் இருந்து ஜெப அறையிலே ஜெபிக்கும் போது அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க வேண்டும். And when you are alone, what you need to do is that in your private room you need to keep on speaking tongues so that you are praising the mighty works of the Lord. அது தனிமையாய் இருந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறது நல்லது. And it is also very better when you do it, that when you worship him with tongues when you're alone in a private room. அது தேவ ஆவியினால் நிறைந்து பேசணும். And you need to do that by having the God's glory and presence in you. சும்மா கண்டபடி பேசுறதில்லை. It's not you speak just like that. வழக்கத்தின் போல பேசுறதில்லை. It's not that you speak like a tradition. தேவ ஆவியினால் நிறைந்து தேவனின் மகத்துவங்களை நீங்கள் பேச வேண்டும். But you need to be filled with the glory of the Lord and mightiness in you, and then you need to speak about his things. சில பேர்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது அதே திருப்பி திருப்பி பேசுவார்கள் குழந்தைகளைப் போல. Sometimes when some people when they speak in tongues they keep repeating the same things again and again like children who does that. அதே போல இராமல் நீங்கள் வளர்ச்சி அடையணும். And you should not be just like a child, but you need to grow more in speaking tongues. அப்போ தேவனின் மகத்துவங்களை அறிந்தாதான் இப்படியான காரியத்தில் இன்னும் வாஞ்சியாயிருப்பீர்கள். And only when you understand his mighty things, that's when you will be more ardent about his words. வெளிப்படுத்தின விசேஷம். Let's turn our Bibles to the book of Revelations, முதலாவது அதிகாரம் chapter 1 8வது வசனம். and the verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். Verse 8. I am the Alpha and the Omega, says the Lord God, who is and who was and who is to come, the Almighty. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். And here we see the Almighty God who is and who was and the one who is to come. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிற தேவன். And he is also the God who tells about that he is the Alpha and the Omega and the one who is going to come and the one who was before. அவர் ஜீவனுள்ளவர். He is a living God. அவர் பேசுகிறவர். He is a God who speaks. உங்களை அனல் மூட்டுகிறவர். He is the God who enlightens you. உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். He is also the one who prepares you. அனலாக இருந்தா தான் மற்ற பக்கத்தில் இருக்கிறவனை நீ கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக பற்றி எறிவாய். Only when you are enlightened, that's when you can enlighten the one that is next to you. நீ பற்றி எறிந்தா தான் பக்கத்தில் இருக்கிறவன் பற்றி எறிவான். Only when you are burning with fire, that's when the next person will also get that fire. அந்த
அந்த அக்கினி எல்லா இடங்களிலும் பரவும் போது எழுப்புதல் உண்டாகும். And when that fire spreads that across every place that is around you, that's when the revival will start. அதான் தேவ பிள்ளைகள் எல்லாம் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் வரணும். And that's why we say that the children of God should come to his presence with fear and trembling heart. ஆண்டவரை துதிக்கும் போது அங்க துதித்து ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், அவர் உலாவுகிறவர், திருவிழம் பற்றுகிறவர், அவர் எங்களை நேசிக்கிறவர் என்ற ஒரு உணர்வு வர வேண்டும். And we need to have a feeling and an understanding within our heart that when we praise him, he fills us with his glory, and his glory is in this place, and because of that we need to trust in him, and completely from deep within our hearts we should praise him. அப்போ எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். And then everything will become perfect. இப்ப சபையில ஒன்று பிரச்சனை என்றா இந்த ரெண்டு பேரும் தான் நல்ல பேச்சு வாங்குறவங்க, சாமும் மிகாயாவும். If there's some problem in the temple, there's only Sam and Micaiah who would get all the things. அப்போ ஒழுங்கா இருக்க வேண்டும். And then we need to understand we need to be perfect. அப்போ என்னடா பாஸ்டர் கத்துறாரு பேசுறார் என்று நாம் சோர்ந்து போகாதபடி இன்னும் மகத்துவமான தேவனுக்கு இன்னும் வல்லமையாய் செயல்பட வேண்டும். And what we need to do is that instead of becoming weary about the corrections we get, we need to know that we are doing greater things for the Lord, and we need to understand his glory and correct ourselves. ஒன்று தீமோத்தேயு Let's turn our Bibles to 1 Timothy 6வது அதிகாரம் chapter 1. Chapter 6. 1 ஒன்று Timothy, தீமோத்தேயு 6வது அதிகாரம். 1 Timothy chapter 6. எல்லாரும் எடுங்க. ஒன்று தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15-16. And let's read verse 15 and 16. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Which he will display at the proper time. He who is the blessed and the only sovereign, the King of kings and the Lord of lords, who alone has immortality, who dwells in unapproachable light, whom no one has ever seen or can see. To him be honor and eternal dominion. Amen. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். And he will display his things at the proper time. அவரே நித்திய பரராய் இருக்கிறார். And he is the only one. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறவர். And he is also the King of kings and the Lord of lords. அவர்தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார். And it is only him who has dominion over everything. உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆளுகை செய்கிறார். And he is the one who dominates or takes care of you in your life. நாம் சிறிதுக்கு பெருசுக்கு கவலைப்பட்டிருந்து தேவையில்லை. But we should never be discouraged about the smallest things or biggest things that happens in our life. ஏனென்றால் உன்னை ஆளுகை செய்கிறவர், உன்னை நடத்துகிறவர் பெரியவராயிருக்கிறார். But what you need to understand is that you need to know that the God who is in you is the one who leads you, dominates you, and he will take care of you. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். And he is also the one who dwells in unapproachable light. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். And no man has ever seen that. அவரின் முகத்தை பார்க்க முடியாது. Nobody can ever see his face. இப்போ கண்டது கிண்டது எல்லாம் பார்த்தேன் அது இதென்று சொல்லுகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது ஒருவனும் காணவில்லை தேவனை. Sometimes some people will say that I have seen this, I have seen that, I have seen greater things, but Bible very clearly says there is no one who has seen his face. மோசேயும் அவர் கடந்து போகிற பின்னான காரியத்தை பார்த்தான். And even Moses was able to see only
when the God was walking away or walking through that place, and only from behind and not the face. தேவனின் மகத்துவமான பிரகாசமான அந்த முகத்தை யாரும் காண முடியாது. And nobody can ever see that mighty and the glorious face of the Lord, because it is unapproachable and unseeable. ஏனென்றால் அவர் சூரியனிலும் பிரகாசமுள்ளவர். Because it also says that he has the light more than the light of the sun. சூரியனை கிட்ட போய் பாருங்க எப்படி இருக்கும். And if you ever want to know, just go to near to the sun and see how it will feel. இங்கே இருந்து ஐயோ பயங்கர வக்கியா இருக்கு, அது அப்படியே வெளிச்சமா இருக்குன்னு சொல்ற காலமா இருக்கு. And there will be few more days that will come where you would say that if you even go out to look at the sun, you would say it's really hot, you cannot even go in that hot weather. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். And we are worshiping such a great God. அது புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand that. எசேக்கியேல் எப்படி சொல்லுகிறான் பாரு. And Ezekiel is also saying like this. முதலாவது அதிகாரம். Chapter 1 of Ezekiel. எல்லாரும் பைபிளை எடுத்து பிரட்டுங்கள். பைபிள் எடுத்து அது பழக்கம் போல பிரட்டும் போது தான் நீ உங்கள் வீட்டை போயும் அதே அந்த காரியங்களை செய்வீர்கள். I would suggest everyone to turn your Bibles, open it and look at it and read all of those things that we say, because it will help you that when you read it, it will also help you to go back and meditate on the words that we speak. அப்போ எழுதி வைப்பீர்கள். And you will also be able to write them down. மார்க் பண்ணி வைப்பீர்கள். Sometimes you will even mark them down. அப்போ ஒரு காலத்துல கஷ்டம் வரும்போது நீங்கள் அதை திறந்து பார்க்கும்போது ஒரு வல்லமை வெளிப்படும். And when there's one day when there is a struggle for you, and when you open the word of God, the things you have marked will speak to you and it will help you. எந்த வழியில் நீங்க போக அமல் திகைக்கிற வண்ணமாய் இருக்கும்போது ஆண்டவரே வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்குள் ஒரு அனல் உண்டாகும். And when you read and meditate and mark down all of the things, and when you are in a situation which way I should take and I'm struggling to take a right decision, in that time God's word will be there to help you to take the right decision. எசேக்கியேல் முதலாவது அதிகாரம். Let's turn our Bibles to the Ezekiel chapter 1. 22வது வசனமும் 26வது வசனம். Let's read verse 22 and then verse 26. ஜீவனுடைய தலைகள் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாரமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகள் மேல் உயர விரிந்திருந்தது. அவைகளில் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. Over the heads of the living creatures there was the likeness of an expanse, shining like an awe-inspiring crystal, spread out above their heads. And above the expanse over their heads there was the likeness of a throne, in appearance like sapphire, and seated over the likeness of a throne was a likeness within a human appearance. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. If you look at how great our God is here, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். He is the one that is enthroned on the throne. அந்த சிங்காசனம் மகிமையினால் மூடி இருக்கிறது. And that throne is filled with glory. அதை பார்க்க யாராலும் முடியாது. And there's no one can see that mighty and அவன் gloriousness. சாயலை தான் பார்த்தான் பாருங்க. They can only see the shape of that God. சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலும் ஒத்த ஒரு சாயலாய் இந்த மனுஷனுக்கு ஒத்த சாயலாய் இருந்தது. அப்படி சாயலை தான் கண்டான். And there we see the people, the person who is telling, எசேக்கியேல். the Ezekiel is telling that he was able to see the shape of the throne and the likeness of a man on the throne, but he could not see because of the glory. He was not able to see completely. அந்த காரியத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும். And in that place we need to be filled. அந்த காரியத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும். And we need to get closer to the God in that thing. யோவான் 17வது அதிகாரம். Let's turn our Bibles to John chapter 17 3வது வசனம். and the verse 3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. And this is eternal life, that they know you, the only true God, and Jesus Christ whom you have sent. சங்கீதம் 104வது சங்கீதம். Let's turn our Bibles also to Psalms 104. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. And we are going to see how great our God is. 104வது சங்கீதம் 2வது வசனம். Let's read verse 2 in 104 of Psalms. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர். Covering yourself with light as with a garment, stretching out the heavens like a tent. ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவர் நம் தேவன். Our God is the one who covers himself with the light. வானங்களை திரையைப் போல விரித்திருக்கிறவர் அவர் மாத்திரமே. And he is the only one who stretches the heaven like a tent. எந்த தேவனும் அப்படி அல்ல. There is no God like this. எந்த விக்கிரகங்களும் அப்படி அல்ல. There is no idol like this. எந்த மனுஷனும் தேவனாய் மாற முடியாது. And there is no man who can turn to be a God. இவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். And the God whom we are worshipping, it is him, and he is the only one who has the mighty power. விஞ்ஞானிகள் இந்த வேத வசனத்தை படித்து அது தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறதாய் இருக்கிறது இந்த வேத வசனம். And this word of God is being an helpful thing for even the scientists, where they read and meditate on it. ஏனென்றால் அவருக்குள் அந்த வார்த்தைக்குள் ஞானம் இருக்கின்றது. And the thing why they do that is that because the prudence and wisdom is in this word that will help them. பூமி சப்பை என்று சொன்னார்கள் பாருங்க. Some people have told that the earth is flat. விஞ்ஞானிகளே சொன்னார்கள் அங்க சப்பையா தான் இருக்குது, உருண்டை இல்லை என்று சொன்னா. ஆனா வேதம் எழுதி தெளிவாய் எப்பயோ சொல்லிவிட்டது உருண்டை என்பதா. The scientists have been telling that, some of them have been telling that the earth is a flat land, but the Bible, and later it has been proved by other scientists, it is round. But the Bible has told it that it has been round forever, and it has told it for long time ago. அதான் எசேயா 40:22ல அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். And that's what it says in Isaiah chapter 40 and verse 22. It says that he dwells on the earth that is circular and round. அப்போ ஞானியும் வேதத்தை படித்து புரிந்து கொள்ளணும். And then even the scientists should read the word of the God and understand the things. அப்போ எல்லாரும் வேதத்தை படித்து புரிந்து கொள்ளணும். And then everyone also should read the word of the God and understand and learn things. இல்லாட்டி நாங்க எல்லாம் தெரியும் என்று பெருமை பாராட்டுகிறது. And then what will happen is that if we ever not do in that way, we are just taking pride as if we know everything. வேதம் எங்க இருக்கு, எந்த புக்ல இருக்கு, எந்த வசனம் இருக்கு என்று பெருமை பாராட்டுகிறதுக்கு படிக்கிறது அல்ல. And it is not just where you are pride by saying that where this word is there in the Bible, or where the other word is there in the Bible. It's not just taking pride in that. எசேயா 40வது அதிகாரம். Let's turn our Bibles to the book of Isaiah chapter 40. எசேயா 40:12வது வசனம். Chapter 40 and verse 12. எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் என்று எல்லாரும் புரிந்து கொள்ளணும். And we need to understand, everyone here should understand how great and almighty our God is. 40வது அதிகாரம் 12வது வசனம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? In verse 12 it says, who has measured the waters in the hollow of his hand, and marked off the heavens with a span, enclosed the dust of the earth in a measure, and weighed the mountains in scale, and the hills in a balance. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளக்கிறவர் அவர். He is the one who measures the water with just the hollow of his hand. அப்போ மழை பெய்யுது பாருங்க. And then we should understand the way it rains. இப்போ மழை பெய்து பொழிந்தருளுகிறதுண்டா சில 3 காரியங்கள் இருக்கின்றது. When someone says that
it has been rained and it has showered upon us, there are three things we need to know. ஒன்று பிரயோசனத்துக்காக மழை பொழிகிறது. Firstly, there is one reason, it is because to make people to have a good things from it. சில வேளை தண்டனைக்காக மழை பொழிந்தருளுகிறது. And the second one is that sometimes it happens or it showers upon us because it is a punishment that it is been given to us. அங்கு கிருபையினால் மழை பொழிகிறது. And thirdly, it is also because of the grace of God it showers upon us. பாருங்க, கடல் இருக்கின்றது, பாருங்க, கடல் தண்ணீர். When we look at the oceans, you see the seas and the waters in it. அந்த தண்ணியை குடிக்க முடியுமா? Do you think that you can drink that water? அது கச்சல் தண்ணீராய் இருக்கின்றது. That is a water which is not drinkable. ஆனால் தேவன் பாருங்க அந்த தண்ணீரை மேகத்துக்கு எடுத்து, and what we see is that God, what he does is that he takes the water from that heaven, அந்த மேகத்துல தண்ணீரை நிறைத்து, and then he fills the clouds with the water that has been taken from the sea. எங்கோ மழை பெய்யணுமோ அந்த மேகத்துக்கு கட்டளையிட்டு, and then he commands that particular cloud which has the water that it has taken, and it will tell where to, God will tell where to rain. அங்கு மழை பொழியப்படுகிறது. And then in that place it rains. உப்பான தண்ணீரை எடுத்து நல்ல தண்ணீராய் பொழிகிற கர்த்தராய் இருக்கிறார். Our God is the one who takes the bad water, the salty water, and gives us good water. அப்படிப்பட்ட தேவன். And our God is such a great God. அப்போ விஞ்ஞானிகள் ஞானிகள் இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். And then the scientists and all the researchers, they need to read the word of God and understand greater things in it. இப்போ யோபு, let's turn our Bibles to the book of Job, 38வது அதிகாரம், the chapter 38. இதெல்லாம் நாம் கர்த்தரின் பிள்ளைகள் ஒவ்வொன்றொன்றாய் புரிந்து கொள்ளணும். And we need to understand every single thing. We, the children of God, should know every single thing that we speak. யோபு 38வது அதிகாரம். Let's turn our Bibles to the book of Job, chapter 38, 32வது வசனம். and the verse 32. ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? Can you lead forth the Mazroth in their season, or can you guide the bear with his children? பாருங்க, ராசிகளை அதினதின் காலத்தில் வர பண்ணுவாயோ? And it says that, can you ever lead for the Mazroth to happen in their season? பாருங்க, ராசியை பார்த்து கணக்கிட தக்கதாக கர்த்தர் படைத்திருக்கிறார். And here God has created things so that it happens in according to the seasons. எத்தனையோ ஜனங்கள் படைத்தவரை விட்டுவிட்டு ராசியை பார்க்கிறவர்களாய் மாறுகிறார். And there are so many people who looks at astrology not knowing the real stuff and real things. நல்ல காலம் பிறந்துட்டு கெட்ட காலம் பிறந்துட்டு நல்ல நேரம் இருக்கிறது என்று அந்த கணக்கிறவர்கள் இருக்கிறார்கள். And there are people who thinks there are good days by looking at astrology. They say that this is a good day, this is a bad day. They just calculated based on their logics and everything. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்ல நேரம் நல்ல காலம், ஏனென்றால் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். And for the children of God, we need to understand that every day, every time, every moment is a good time, because it is the God who gives to us. ராசிகளை எல்லாம் உண்டாக்கினவர், எல்லா ஸ்பைஸையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார். And today we need to understand our God is the one who created every seasons, everything and every space. ராசியை நம்பாத, தேவனை நம்பு. You should not believe on the astrology, but you need to trust in the Lord. பாருங்க, குளிரை உண்டாக்குறாராம் பாருங்க. And here we see it says that God is the one who creates the winter. அந்த குளிரையால நம்மால தாங்க முடியாது பாருங்க. And for some of us, we cannot handle the cold in the winter. சில பேர் சொல்லுவாங்க அது தானா தான் உண்டாகிறது. And sometimes some people say it will happen on its own. ஆனா வேதத்துல தெளிவும் திட்டமாய் தேவன் மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார். But in the Bible it has been very clearly written that when things has to happen. இந்த நெதர்லாந்துல பரவாயில்லை.
In Netherlands, it is better. கனடா, அமெரிக்காவில் அங்க பனி பயங்கரமா இருக்கும். But in America and Canada, we see the winter days are really worst. யோபு 37வது அதிகாரம் Let's turn our Bibles to chapter 37, the book of Job, 10வது வசனம். and the verse 10. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார், அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். By the breath of God, ice is given, and the broad waters are frozen fast. பாத்தீங்களா, இதுல என்ன தெளிவும் திட்டமா சொல்லுங்க. And if we look at it, we see how clearly it has been written for us. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். And it says that by his breath, he gives ice to us and coldness to us. அப்பொழுது ஜலத்தில் மேற்பரப்பானது உறைந்து போகும். And then the broad waters, the top layer of the waters gets frozen faster. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் இப்படியான காரியங்களை செய்கிறார் என்று நாம் தெளிவாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And we need to have the wisdom and the prudence that it is the God who created this heaven and earth by understanding everything that we have seen till now. பாருங்க, எல்லா இடங்களையும் சொல்லுகிறார்கள் அந்த வெப்பன்ஸ், அது வெடிக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு கீழே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். And it has been said that so many people and the countries have hidden their weapons that could destroy every other country. They have been hidden underground. பாருங்க, ஆனா தேவனும் ஆயுதத்தை வைத்திருக்கிறார். And here we also know the Lord also has kept his weapon underground. எதற்காக? தேவனின் பிள்ளைகளை எதிர்த்து வருகிற கிரியைகளை அழித்து போடத்தக்கதா. And why he has kept his weapon under the ground is that if there are things that are rising up against his children to destroy the enemy, he has done that. எரேமியா 50:25 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆயுதசாலையை திறந்து. And in Jeremiah chapter 50, it says that he opened his armory. அப்போ நாம் பயப்பட தேவையில்லை. And then you should never get scared. யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்சல் தேவையில்லை. You should never be scared. நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. We should never get scared, afraid, or even have to worry, because God is always there with his armory. ஆண்டவர் நமக்காக கிரியைகளை செய்கிறவர். And our God is the one who creates things, does things for us. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். And he is our God who does fight for us. இந்த மகத்துவங்களை தெரிந்தா நீங்க சோர்ந்து போக தேவையில்லை, கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. And if you understand this truth and this mightiness of the Lord, you should never be worried, you should never be discouraged, you should never be scared. அதான் கலாத்தியர் 6வது அதிகாரத்துல, And that's what it says in Galatians chapter 6. 6வது அதிகாரம் 7வது வசனம். Chapter 6 and the verse 7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். Do not be deceived, God is not mocked, for whatever one sows, that he will reap. ஆண்டவர் பெரியவரை. Our God is a great God. உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவார். And he can destroy everything that is coming up against you. சத்துருக்களை மேற்கொள்ள விடா. And he will not allow your enemy to devour you. அப்போ தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவற்ற மகத்துவங்களை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். And then you need to understand that our God is a great God, and the children who are with him, they are been also in that same stage. நான் இப்ப நாங்க சொல்றேன், என் தகப்பனும் தாயும் கிறிஸ்தவர், அதனால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. There is never a great or good thing by just saying that my parents, that is my father and mother, are Christians, and there is no use in that. நான் சின்ன வயதிலேயே கிறிஸ்தவனையா, நான் ஆறு என்று தெரியுமா என்று அது ஒன்றுக்கும் உதவாது. And if you ever say that I have been to temples from my childhood,
it will never help you. மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And you need to understand the mightiness of the Lord. எரேமியா Let's turn our Bibles to Jeremiah 32வது அதிகாரம். chapter 32. எரேமியா தீர்க்கதரிசி 32வது அதிகாரத்தில் சொல்லுகிறான் பாருங்க. The prophet Jeremiah, he says in chapter 32 19வது வசனம். and the verse 19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. Great in counsel and mighty in deed, whose eyes are open to all the ways of the children of man, rewarding each one according to his ways and according to the fruit of his deeds. யோசனையில் பெரியவரையா. He is mighty in thoughts. அவர்கிட்ட அப்ப யோசனையை நீ கேட்டு கற்றுக்கொள்ளணும். And you need to get his counsel because he's a great counselor. செயலிலே வல்லவருமாயிருக்கிறாய். And he's also mighty in deeds. அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் And according to the ways of the children. அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும். And according to the rewards of the man. அளிக்கும்படி. To give them way. உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. And in that way your eyes are upon every children of God like this. எல்லா வழிகளிலும். In every way. ஒரு வழி இல்ல, ரெண்டு வழி இல்ல, எல்லா வழிகளிலும் கர்த்தரின் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. And it's not just one in particular one way that God looks at you, but he looks at you and takes care of you in every single way that you have in your life. இப்போ எரேமியா சொல்லிட்டாரு பழைய ஏற்பாட்டுல. In the Old Testament, Jeremiah has told this. இப்போ அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறார்னு பாப்போம். And now let's see what Apostle Paul says in New Testament. ரோமர். Let's turn our Bibles to the book of Romans. 11வது அதிகாரம். Chapter 11. 33 34வது வசனங்கள். And the verse 30. 33 34. Chapter 11 verse 33 and 34. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? Oh, the depths of the riches and the wisdom and knowledge of God, how unsearchable are his judgments and how inscrutable his ways. For who has known the mind of the Lord, or who has been his counselor? தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. And it is with the God the riches and the wisdom and the knowledge. அது ஆழம் எவ்வளவாய் இருக்கிற ஆழம். And you need to understand how depth it is. அப்போ நாங்கள் மேலே நின்று அந்த கணக்கு போடக்கூடாது. And you should never make a judgment by just looking at the overview of what the things are. தேவனின் ஆழங்களுக்குள் தேவ பிள்ளைகள் கடந்து செல்லணும். But the children of God should go deeper in the depths about the greatness of the God. தேவ ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். And the Holy God will teach you about all of these things. அவரின் சிந்தை அறிந்து கொள்ளணும். And you need to understand his counsel. கொலோசியர். Let's turn our Bibles to Colossians 2வது அதிகாரம். chapter 2. மூன்றாவது வசனம். And verse 3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. In whom are hidden all the treasures of wisdom and knowledge. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. Within every treasure of wisdom and knowledge is hidden in it. அப்போ ஆண்டவரை அறியணும், ஆழங்களை புரியணும். And then you need to know the depths of the Lord
and the things of the Lord. இப்போ வானத்துல 3 பிரிவுகள் இருக்கின்றன. In the heaven there are 3 things. முதல் பார்க்கும்போது விமானம் பறக்கிறது வானம் அது. The 3 parts முதலாவது வானம். in the 3 parts of the heaven, the first one is where the airplanes fly. இரண்டாவது வானம் கோலங்கள் சூரியன் நட்சத்திரங்கள் அங்கு ஓடுகிறதா இருக்கிறது. And the second part is where every star, every moon and everything resides. மூன்றாவது வானம் இருக்கிறது, அங்குதான் தேவன் சிங்காசனம் இருக்கின்றது. And there's the third one in the heaven, the third part in the heaven, that's where our God is enthroned on that mighty throne. அப்போ நாம் என்ன செய்யணும்? முதலாவது பார்க்கணுமா, இரண்டாவது பார்க்கணுமா, மூன்றாவது பார்க்கணுமா? And if we are in that situation, what should we look at? Should we look at the first part or the second part or the third part? விமானத்தை பார்த்தா அது பறக்கிறது மாத்திரம் தெரியும். If you look at an aeroplane on the sky, you can only see the way it flies. அப்புறம் காலங்கள், அந்த இரண்டாவது வானத்தை பார்த்த காலங்கள் நல்ல காலமா கெட்ட காலமா அதை பகுத்தறிகிற ஒரு கூட்டம் உண்டு. And there's one group of people who looks at the second part of the sky. In that second part, they will look at the stars, they will look at the things, and they will make their own illogical things where they decide this is good day, this is bad day and all that. தேவனின் பிள்ளைகள் மூன்றாவது வானத்தை பார்க்க வேண்டும். But the children of God should look at the third part in the sky. That's where the God is enthroned. அதான் தாவீது சொல்லுங்க கூப்பிடுறான் பாருங்க, தாவீது. And that's what it says. The David is saying like this. ராஜாவா இருந்து இப்படி கூப்பிடுறான் பாருங்க. And he, being a king, he calls the Lord like this. 34வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 34 6வது வசனம். and the verse 6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி இரட்சித்தார். And verse 6 of Psalms 34, it says, this poor man cried, and the Lord heard him and saved him out of all his troubles. இந்த ஏழை கூப்பிட்டான், அவன் ஏழையா இருந்தானா? And do you think, because he says this poor man has cried to the Lord, do you think he was poor? அவன் ராஜாவா இருக்கிற சூழ்நிலையில இப்படி கூப்பிடுகிறான், தாழ்த்துகிறான் அவனை. Even though he was a king, even at that time he humbles himself and says to the Lord, as this poor calls to you. சில பேர் சொல்லுவாங்க தாழ்த்தக்கூடாது பிரதர், தாழ்த்தக்கூடாது, தாழ்த்தக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. Sometimes some people say you should never make other people's down. தேவனிடத்தில் தாழ்த்தி தேவனை கூப்பிட நீ உயரப்படுவாய். But when you are in the presence of the Lord and when you humble yourself, that's when God will lift you up. எரேமியா, Let's turn our Bibles to the book of Jeremiah, 23வது அதிகாரம், chapter 23 29வது வசனம். எரேமியா 23 29வது வசனம். Jeremiah chapter 23 and verse 29. என் வார்த்தை அக்கினியைப் போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். Is not my word like fire, declares the Lord, and like a hammer that breaks the rock in pieces? என் வார்த்தை அக்கினியை போல் இருக்கிறது. Is not my word like fire? இது என்ன புரிகிறது? What do you understand from this? உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அக்கினியா சுட்டெரிக்கிறார். And you need to understand every word that rise up against you, God burns that thing against you with fire. அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிற மலைகளை ஆண்டவர் நொறுக்குகிறார். And God will crush every hill that is being an obstruction to your blessing. தேவனின் வார்த்தை சம்மட்டியை போல இருக்கிறது என்றால் சுத்தியலை போல இருக்கிறது. And if you ever think that it is the God's word, that is more like a hammer that will destroy that hill. அது சமபூமியாய் போகத்தக்கதா கர்த்தர் மாற்றுவார். And God will change that hill to become a flat plateau. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். And our God is such a God. உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். And every arm that is
rising up against you will become useless. தேவனின் வார்த்தை அப்படிப்பட்டதாயிருக்கிறது. Because the God's word is such great thing. இப்போ மதிகேடன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. Let's see what a foolish man does. மதிகேடர்கள் அநேகராய் மாறிவிட்டார்கள். And sometimes there are so many foolish people that are in this world. சின்ன சின்ன உருவத்தை எடுத்து அதுதான் கடவுள் இதுதான் கடவுள் என்று மதிகேடன் செய்கிறான். The foolish man, what they do is that they take smallest things and they say, this is a god, this is an idol, and they worship those things. எவ்வளவு பெரிய தேவனை உருவாக்க முடியுமா? Do you think that you can create a God who is mightier? அற்புதங்களை செய்கிறவரை உருவாக்க முடியுமா? Do you think that you can create a God who does mighties and miracles? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை உருவாக்க முடியுமா? Do you think that you can create a God, a person who actually creates the heaven and the earth? சங்கீதம் 14வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 14 முதலாவது வசனம். and the verse 1. கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? சங்கீதம் 14 முதலாவது வசனம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இதயத்தை சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. Psalms 14 verse 1, it says, "The fool says in his heart, there is no God. They are corrupt, they do abominable deeds. There is none who does good." தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் பாருங்க. A foolish man will say in his heart that there is no God. அப்போ நாம் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, செவி சாய்க்கிறாரா இல்லையான்றா, அப்போ மதிகேட்டனை போல நீ செயல்படக்கூடாது. If you ever think that because I am praying and is God listening to my prayer, is he going to answer my prayer, those are the things where a foolish man thinks there is no God. அவர் இருக்கிறவரா இருக்கிறவர். He is. We need to know our God is the one who is and who was. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ஈசாக்கு தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். And he is our God who was also the God of Abraham, Isaac and Jacob. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். And we are worshiping such a great God. எந்த சூழ்நிலைக்கு நாங்கள் அஞ்ச தேவை. We should never be scared of any situation. எந்த காரியமா இருந்தாலும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை. Whatever be the thing in your life, you don't have to worry about it. கர்த்தரை நம்பு, அப்பொழுது நீ செழிப்பாய். But if you trust in the Lord, and when you trust him, you will be flourished. ஏனென்றால் 1000 தலைமுறைக்கும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். The reason is, if it says that he is a God who is a God for 1000 generations in you. எந்த பாவத்தை மன்னிக்கிறவர் அவர்தான். And he is also the only God who forgives any sin. அவர்தான் சுத்திகரிக்கிறவர். And it is only him who cleanses you. அப்போ அவரிடத்தில் தான் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். And in only at him you can repent for your sins and get the forgiveness. நடிக்க கூடாது. You should not act. பாவம் செய்தால் சின்னதோ பெருசோ தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நீ விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மன்னிக்கிறவர். You should not act, but in case if you have made a sin, you need to go to the Lord, repent, confess the sin, and then God will help you to overcome it. மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பரிசுத்தவான் நடிச்சா நீ அழிவை நோக்கி போகிறாய். If you ever act amongst others saying that I am holy, you need to understand you are walking towards destruction. அவர் மன்னிக்கிறவர். You need to know our God is a God who forgives. குணமாக்குறவர். He is also the one who heals. உன்னை விடுதலையாக்குறவர். He is also the one who frees you. உன் கொம்பை உயர்த்துகிறவர். And he is also the one who lifts your arms. எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் எழுந்திருப்போம். I request everyone to rise up in the presence of the Lord. மூன்றாம் வானத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்போம். Let us all keep our eyes on the third part of the heaven where our Lord is enthroned. Thank you, Holy Spirit of the Lord. தேவனின் மகத்துவங்களை தேவ பிள்ளைகள் அறியணும். The mightiness of the Lord, the children of the God should know that. ஜெப வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் அறியாமல் இருக்க முடியாது.
And the people who are in this prayer temple should not be there without knowing it. எல்லாரும் தேவ சாட்சிகளாய் எழும்பவர். Everyone should rise up like the testimonies of God. தேவனின் வார்த்தையின்படி நடக்க வேண்டும். And they should walk according to the God's word. இப்போ தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தேவனை போல சாயலாய் உருவாக்கப்பட்ட சுபாவத்தோடு இருக்கணும். And how the children of God should be is like the same character, the same way that God has created us. In that way we should be. இந்த சாயலை நாம் மறுபடியும் அணையணும், அது உருவாக்கப்படணும். And that's why we say we need to recreate, reinvent ourselves by getting the same characters, the same things which the Lord has. தேவன் எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிறார். And God knows every single heart in this place. நீங்க எந்த வானத்தை பார்க்கறீங்க என்று அறிந்திருக்கிறார். And He also knows which part of heaven you are looking at. தேவனை விரும்புகிறது தேவனை நோக்கி பார். And today God, what He wants from you is that He wants you to look at Him at the third part where He is. அந்த நட்சத்திரங்கள் சூரியனை பார்க்கிற காலங்கள் முடிந்தன. And the days where you look at the stars, where you look at the things that He created, those days are over. நீ உயரணும் என்றால் தேவனின் மகத்துவங்களை அறிந்து பார். If you want to be lifted, you need to know the mightiness of the Lord. தேவனுக்கு நடுங்குறவனாய் இருக்கு. You need to tremble for the Lord. தேவ சமூகத்தில் நடுங்குறவனாய் இருக்கணும். You need to be the person who tremble in the presence of the Lord. ஏனென்றால் தேவனின் கண்கள் உலாவுகிறது. And the reason is God's eyes are watching over you. நீ எப்படி நினைக்கிறாய், எதை சிந்திக்கிறாய், என்ன காரியத்தில் ஈடுபடுகிறாய், எதற்காக செயல்படுகிறாய் என்று தேவன் நன்றாய் அறிந்தார். And God very clearly knows what your thoughts are, what your deeds are, what are the things that you're trying to do. He knows every single thing that you are trying to do now. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, இப்போ முதலாவது என்ன செய்ய போறோம்? ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், சிந்தையில் வந்தது தோன்றினது காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். நீங்கள் தான் அறிக்கையிட்டு அந்த காரியத்தில் விட்டுவிட வேண்டும். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. தேவாவியானவரே, இந்த எங்கள் பாவங்களை எங்களை ஆண்டவரை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களை குணமாக்கு, எங்களை சீர்படுத்து. ஆண்டவரை இப்படி பேசிவிட்டு, இப்படி செயல்பட்டு விட்டு, இப்படி காரியங்களை ஆண்டவரே இந்த தேவையில்லாத உலகத்தின் காரியங்களை நான் ஈடுபட்டு விட்டு என்று நீங்களை அறிக்கையிட்டு சொல்லி இந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அது ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கும். உங்களை உயர்த்துகிற காரியத்துக்கு தடையாயிருக்கும். உங்கள் ஆசீர்வாதங்கள் வர தடையாயிருக்கும். சுகம் வர தடையாயிருக்கும். விடுதலை பெற தடையாயிருக்கும். உயர்த்த தேவன் முடிவெடுத்த காரியத்திலே தடையாயிருக்கும். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. எல்லா இருதயங்களையும் அறிந்தவர் இறங்கி வந்து காரியங்களை நடப்பித்தீராக. தேவ பிள்ளைகள் மத்தியிலே நீங்க கிரியைகளை செய்யுங்க ஆண்டவரே. கிரியைகளை செய்யுங்க ஆண்டவரே. அவர்களின் இருதயத்தில், சிந்தைகளில், ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால். Deliverance in the name of Jesus. எல்லா சூழ்நிலையிலும் deliverance in the name of Jesus. Deliverance ஆண்டவரே. அற்புதம் நடக்க தடையாயிருக்கிற காரியங்களில் விடுதலை பெறட்டும். தேவனின் வல்லமை, தேவனின் வார்த்தை அக்கினியை போன்றது. தேவனின் வார்த்தை அந்த சுத்தியலை போன்று நொறுக்கிறதா இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் சுட்டரித்து நொறுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் அறிக்கையிடுங்கள். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. இது ஒரு சந்தர்ப்பமாய் இருக்கிறது. அதை அசட்டை பண்ணுகிறவர். Oh, thank you, Holy Spirit.
வாழ்வடைவான் என்று சொல்லப்படுகிறது, வாழடையான் என்று சொல்லப்படுகிறது. Oh Jesus, Jesus, Jesus. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit. நாம் பாவம் செய்யலை என்று சொல்லினால் நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் அகற்றி போடுவீராக, சிந்தையை விட்டு அகற்றி போடுவீராக, இருதயத்தை விட்டு அகற்றி போடுவீராக. ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவனின் வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வரட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம், தேவனின் அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நுகங்களை முறியடிக்கிற அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக. பாரத்தை போன்ற அந்த நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பாரத்தை போன்ற வியாதிகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாரத்தை போன்ற கவலைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த நுகம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்போ எந்த வியாதியாய் இருந்தால் அது சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் விடுதலை நாளாய் இருக்கிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த வியாதியாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்தில் சுகமாக்குவார், சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எந்த வியாதியாய் இருந்தாலும் ஒரு கையை எந்த பகுதியில் வியாதி இருக்கிறதோ அந்த காரியத்தில் வையுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எந்த பாட்சில் என்ன வியாதி இருக்கிறதோ அந்த காரியத்தில் வையுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே, தகப்பனே, இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எந்த பகுதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா அவயவங்களும் எல்லா செல்களையும் கர்த்தர் புதிதாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் இப்பொழுது நடப்பதாக. ஹீலிங் பவர் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், பவர் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் பைன் வெளியேறு in the name of Jesus. எல்லா நோவுகளும் எல்லா திணறல்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. come out in the name of Jesus. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. healing Lord, heal right now. உம் பிள்ளைகளை சுகமாக்குவீராக. ஒவ்வொரு அவயவங்கள் மேலும் தேவனின் சுகத்தின் வல்லமை இப்பொழுதே கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் மகத்துவங்களை பார்த்தோம் ஐயா. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளும் வல்லமையை சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த name of Jesus. தேவ ஆவியானவர் கிரியை செய்து சுகப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவது காரியம், ஆசீர்வாதமான காரியம். என்னென்ன பகுதியில் தடை இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை பெற? என்னென்ன காரியத்தில் உயர்வுக்கு தடையா இருக்கிறதா? ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா கற்களும் நொறுக்கப்படணும். இப்பொழுது உங்கள் மனதில் நினைங்க, எந்த பகுதியில் நான் இந்த குறைவாக இருக்கிறேன், ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கிறேன் என்ற அந்த பகுதியை நினைவு கூறுங்கள். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு நபர்களுக்காக நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு பகுதியை ஆண்டவரை செழிப்பாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனின் நல்ல மழை ஊற்றப்படட்டும், அந்த இடத்துல செழிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவர் மழையை போல ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் செழிப்பு இயேசுவின் நாமத்தினால். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ ஆண்டவரே, அடைத்த கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவன் அற்புதத்தை, நல்ல செய்தியை கேட்கவும் காணவும் சுதந்திரித்துக் கொள்ளவும் அதை எடுத்து சொல்லவும் சாட்சியார் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் மகத்துவங்களை நாங்கள் பார்த்தோம். எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுகிறார், எந்த சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கணும், எப்படிப்பட்டவர்களாய் செயல்படணும். கர்த்தரை நோக்கி பார்க்கும் போதுதான் பிரகாசிப்பார்,
பிரகாசிக்கிறவராய் மாறுவாய். மனிதனை பார்த்தா நீ சுருண்டு போயிடுவாய். சூழ்நிலையை பார்த்தா நீ ஒன்றுக்கும் உதவாதவனாய் போயிடுவாய். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அல்பாவும் ஒமேகாவும் சர்வ வல்லமை உள்ள தேவனை சூழ்நிலையின் மத்தியில நீ பார்க்கும்போது இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Holy Spirit of the mighty God. நன்றி ஆண்டவரே. இந்த சபைக்காக, சபை மக்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. நீங்க தான் ஆசீர்வதிக்கணும். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உன் சித்தத்தை செய்து உன் நோக்கத்தை புரிந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் டேட்டை ஃபில் பண்ணினீங்க, அதற்காக நன்றி. பர்த்டே டேட், வெட்டிங் டேட் எல்லாம் டக்குன்னு செய்தீங்க. வெள்ளிக்கிழமை சொன்னது உடனே அந்த நாள் நீ செய்து விட்டீர்கள். உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு தேவை. உடனே சீரா எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். அப்போதான் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்ப ஜபத்தில் ஜப வீட்டை நினைத்து, இந்த ஊழியத்தை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப ஜபத்தில் நீங்கள் ஜபிக்கிறீங்களோ தெரியல. குடும்ப ஜபம் முக்கியம். அது அந்த குடும்ப ஜபத்தில் நீங்கள் இந்த சபைக்காக, சபை பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் ஜபிக்கணும். ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சபைக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபிக்க வேண்டும். வளர்ச்சிக்காக, செழிப்புக்காக, எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்பதாக, கர்த்தரின் சித்தம் நடக்கணும், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்கணும் என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். பிள்ளைகள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். செய்து உன் நாமத்தை, தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிரிகையிலே செய்வார். அப்படித்தான் எல்லாரும் அன்பாய், எல்லாரும் ஒழுங்காய், எல்லாரும் அந்த அக்கறை உள்ளவர்களாய் இருக்கணும். சபையில ஒன்று சரியில்லை என்றால் வந்து சுட்டி காண்பிக்க கூடாது. அதை திருத்த முயற்சி பண்ண வேண்டும். குறை சொல்லி கொண்டிருக்காதபடி அப்படி அதை திருத்த முயற்சி பண்ண வேண்டும். தெரியாமல் எல்லாரும் செய்கிற காரியங்கள் தான். ஆனால் அந்த காரியத்திலே ஒன்று சேர்ந்து, சபையாய் ஒன்று சேர்ந்து அதை நாம் எப்படி அது நல்லதாய் உயர்த்தி காரியங்களை செய்ய முடியும். பிரதர் சிஸ்டர் இப்படி செய்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாரும் நாங்கள் பரிசுத்தவான் பரலோகத்திலிருந்து விழுந்தவர்கள் அல்ல. கர்த்தர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் ஆக்கிக்கொண்டு புத்திரர்களாய் மாற்றிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாரும் சபையாய் காரியங்களை செய்யும் போது கர்த்தர் ஆண்டவர் தான் மகிமைப்படுவார். மற்றவர்கள் பார்க்கும்போது குறை சொல்லுகிறவர்களாய் நாம் காணாதபடி மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாய், தேவன் மகத்துவங்களை புரிந்த தேவ புத்திரர்களாய் காணப்பட வேண்டும். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு நேரமும் பிரசன்னம் எங்களை மூடியிருந்தது. தேவ ஆவியானவர் என்கின்றோம். அங்கு விடுதலை ஒன்று வேதம் என்று சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களை விடுதலை ஆக்கினீர், எங்களை உயர்த்த போறீர், இந்த சபையை உயர்த்த போறீர், சபை மக்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறீர். அதற்காக நன்றி. தேவ பிள்ளைகளாய் உருவாக்க போறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் தொடர்ந்து நடத்தணும். எங்கு போனாலும், எங்கு சென்றாலும், எந்த இடம் சென்றாலும் தேவ மகிமை வேகத்தை போல ஒவ்வொரு நபர்களையும் மூடி இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷம் சமாதானமும் வீட்டிலே பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ பிரசன்னம் எங்கு போனாலும் இருந்து வழிநடத்தும்படியாக மேக ஸ்தம்பமாயும் அக்கினி ஸ்தம்பமாயும் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு அது தரும்படியாய் வேண்டி நிற்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென்.